இன்னைக்கு நம்ம இதில் நேற்றுக்கு நம்ம நாள் பார்த்துட்டோம். வாரம்ன்றத நாள் பார்த்துட்டோம், திதி பார்த்துட்டோம், நட்சத்திரமும் பார்த்துட்டோம். இன்னைக்கு யோகத்தை பார்ப்போம். யோகம் முக்கியமாக என்னென்னா, யோகம் எதுக்கு பார்க்கறதுன்னா, நட்சத்திரம் நேற்றுக்கு பார்த்தது பாப விமோசனத்துக்காக நட்சத்திரத்தை பார்க்கறது. நட்சத்திரம் பார்க்கறதுன்றது நம்ம செய்த பாவங்கள் விமோசனம் அடையிறதுக்காக, அதுக்காக பார்க்கறது. திதி ஐஸ்வர்யத்துக்காக பார்க்கறது. வாரம்ன்றது நாள், அது நான் முதல் நாள் சொன்னேன்னு நினைக்கிறேன், இருந்தாலும் மறுபடியும் சொல்றேன். வாரம்ன்றது நாள், அந்நிய தினம் என்னன்னு பார்க்கறது. அதை பார்த்து காரியங்களை செய்யறதுனால ஆயுள் வளரும். திதியை பார்த்து செய்யறதுல செல்வம் வளரும். நட்சத்திரத்தை பார்த்து காரியங்களை செய்யும் போது பாப விமோசனம், செய்த பாவங்களுக்கெல்லாம் பரிகாரம்ன்ற மாதிரி விமோசனம். யோகத்தை பார்த்து செய்யறது நோய் நிவாரணம். கரணத்தை பார்த்து செய்யறது காரிய வெற்றி. இப்போ நோய் நிவாரணம். நம்ம யோகம் பார்த்து செய்யறது நோய் நிவாரணம். இந்த யோகம் கொஞ்சம் மாறுபடும். யோகங்களும் 27 இருக்கு. இந்த யோகத்தை எப்படி கணக்கெடுக்கிறாங்கன்னா, இப்போ நம்ம சந்திரன் பூமியை சுத்திட்டு இருக்கு ஒரு வட்டப்பாதையில். பூமியை சுத்திட்டு இருக்கும்போது சூரியன் இருக்கு, சூரியனை பூமி ஒரு வட்டப்பாதையில் சுத்திட்டு இருக்கு. அது வேற. பூமி சூரியனை சுத்துறது, பூமியை சந்திரன் சுத்துறது. ஆனா சந்திரன் சுத்தும் போது சூரியன்ல இருந்து ஒரு ஆங்கிள் கிடைக்கும். சூரியனை மையப்புள்ளியாகவும் சந்திரனோட உருவத்தை, ஒரு வட்ட உருவத்தை, சந்திரன் எங்க எப்படி பார்த்தாலும் ஒரு வட்ட உருவம் எடுக்க முடியல. சூரியன்ல இருந்து பார்த்தா ஒரு வட்ட உருவம் வரும் இல்லையா? அதுக்கு அவுட்டர் ரிங்ன்ற மேதான். அந்த சந்திரனோட அவுட்டர் ரிங் வருது இல்லையா, அது 360 டிகிரி இருக்கும். அந்த 360 டிகிரிய 27 யோகமா பிரிச்சிடும். இதே சூரிய இதே இது பூமியை மைய புள்ளியா வச்சு சந்திரன்ல மேல விழுறத நம்ம முதல்ல பிரிச்சோம். 27 நட்சத்திரத்துக்கு பிரிச்சோம். 27 நட்சத்திரத்துக்கு பிரிக்கும் போது பூமி இருக்கிற இடத்துல இருந்து பார்க்கும்போது அதுக்கும் அதே மாதிரி ஒரு பூமி அது நகர்ற பாதையை பிரிச்சு எடுத்தோம். இது அப்படி இல்லை, நகர்ற பாதை இல்லை. சந்திரனோட வட்டம் உருவம் ரவுண்ட் இருக்கு இல்லையா, அந்த ரவுண்டு சந்திரனோட அவுட்டர் ரிங்கு. அந்த ரிங்கை ஒரு அளவா எடுத்துட்டு அதை 27 யோகங்களா பிரிச்சிருக்காங்க. 27 யோகம், நட்சத்திரம் மாதிரியே 27 யோகம் இருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜோசியம் பார்க்கணும், இப்ப அது பாக்குறதே கிடையாது. ஜோசியம் பார்க்கறவங்களுக்கே தெரியல. இது இந்த 27 யோகம் சொல்றேன் பாருங்க. விஷ்கம்பம், பிரீத்தி, ஆயுஷ்மான், சௌபாக்கியம், சோபனம், அதிகண்டம், சுகர்மம், திருதி, சூலம், கண்டம், விருதி, துருவம், யாகதம், அரிசனம், வத்சம், சித்தி, வியாதிபாதம், வரியான், பரிகம், சிவம், சித்தம், சாத்தியம், சுபம், சுப்ரம், பிரம்யம், யந்திரம், வைத்திருதி. ஆக இது 27 யோகங்கள். இந்த 27 யோகங்கள் நிறைய பேருக்கு தெரியாது, ஜோசியர்களுக்கே தெரியாது. 27 யோகங்கள் ஜோசியர் சொல்ல தெரியாது. பெரும்பாலும் முடிப்பாங்க, அவங்களுக்கே தெரியாது. நாள் பார்த்து இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்றாங்களே, சுபயோக சுபகரணன்றோம். அது அந்த மாதிரி சொல்லும் போது அந்த சுப யோகத்தை பார்த்தாங்களான்னா பார்த்துருக்கவே மாட்டாங்க. ஜோசியர் என்ன பண்றாங்கன்னா, இந்த நட்சத்திரத்தை பார்ப்பாங்க, நட்சத்திரம் திதியை பார்ப்பாங்க. இது ரெண்டு கிராஸ் ஆகும்போது சூன்ய திதியெல்லாம் இல்லாமல் இருந்ததுன்னா, நட்சத்திரம் நல்லா இருந்தது, ஜென்ம நட்சத்திரம், பொண்ணு பிள்ளையோட ஜென்ம நட்சத்திரம் இல்லாத இருந்ததுன்னா வளர்பிறையில வர செவ்வாய்க்கிழமை இல்லாமல், அது மாதிரி நம்ம கிழமைகள்லாம் பார்ப்பாங்க இல்லையா, செவ்வாய்க்கிழமை இல்லாமல் வளர்பிறையில வர நட்சத்திரம், ஜென்ம நட்சத்திரம், இவங்க நட்சத்திரம் இல்லாத, அப்ப பொண்ணு பிள்ளையோட நட்சத்திரம் இல்லாத வேற நட்சத்திரம் இருந்ததுன்னா சுபதினம் கொடுத்துருவாங்க. கரிநாள் இல்லாமல் இருக்கணும், கரிநாள் இல்லாமல் இருக்கணும், அதையும் பார்த்துக்கணும். அமாவாசை இருக்கக்கூடாது, பிரதமர் இருக்கக்கூடாது, அதே மாதிரி அஷ்டமி நவமி இருக்கக்கூடாது, இதை பார்த்தா ஏகாதசி இருக்கக்கூடாது. இதெல்லாம் பார்த்து தான் உங்களுக்கு அந்த இதை ஃபிக்ஸ் பண்ணுறது, கல்யாண நாளை பார்த்து முகூர்த்த நாள் ஃபிக்ஸ் பண்ணுறது. ஆனால் அதில் இன்னொன்று இருக்கு. முகூர்த்த நாளில் இந்த இதோட இது இருக்கு பாருங்க, இதுவும் இருக்கு. சுபயோகன்னும் போது அந்த யோகத்தை சொல்லணும். அந்த 27 யோகத்தை தான் 3 பிரிவா பிரிச்சு வச்சிருக்காங்க. இந்த 27 யோகத்தை 3 பிரிவா பிரிச்சு வச்சிருக்காங்க.
அது வந்து அமிர்த யோகம், சித்த யோகம், மரண யோகம். மரண யோகம்ன்றது எதுக்கும் உதவாது. மரண யோகத்துல எந்த காரியங்களும் செய்யவே கூடாது. இதுதான் 3 பிரிவா பிரிச்சு வச்சிருக்காங்க. ஒவ்வொரு யோகத்தையும் ஒவ்வொரு பிரிவுல பிரிச்சு வச்சிருக்காங்க. இதே 3ஆ பிரிச்சு அதுல வந்து சித்த யோகம் இருக்கு, அமிர்த யோகம் இருக்கு. இந்த இருக்கு பாருங்க, இந்த இதெல்லாம் இருக்கு. சாத்தியம், சித்தம், சுப்ரம், இதெல்லாம் வந்து சித்த யோகத்துல வரும். துருவம், அதெல்லாம். சுப யோகத்துல பாத்தீங்கன்னா சுபம், வியாதிபாதம், வத்சம், அரிசனம், வியாகதம், துருவம், இதெல்லாம் வரும். இதெல்லாம் வந்து அமிர்த யோகத்துல வரும். அது 9 தனித்தனியா இருக்கு. அது அது வந்து அது நீங்க அதை ஃபுல்லா யோகத்தை ஃபுல்லா ஒவ்வொரு யோகத்தையும் படிக்கும் போது தான் அது என்னன்றது வரும். அது தெரிஞ்சு பிரிச்சு எழுதுவாங்க. அது அந்த மாதிரி இருக்கு. அது வந்து அந்த அந்த 3 பிரிச்சு தான் உங்களுக்கு வந்து இது வச்சிருக்காங்க, யோகத்தை வச்சிருக்காங்க. அது என்னென்னு கூட சொல்லிடலாமா? சொல்லிடவா? இருங்க, பார்த்தா தான் தெரியும். விஷ்கம்பம், விஷ்கம்பம் வந்து அமிர்த யோகம். பிரீத்தி அமிர்த யோகம். ஆயுஷ்மான் அமிர்த யோகம். சௌபாகியம் அமிர்த யோகம். சோபனம் அமிர்த யோகம். அதிகண்டம் மரண யோகம். சுகர்மம் வந்து சித்த யோகம். திருதி மரண யோகம். சூலம் மரண யோகம். கண்டம் மரண யோகம். விருதி, விருதி வந்து சித்த யோகம். துருவம் மரண யோகம். வியாகதம், வியாகதம்ன்றது வந்து மரண யோகம். அரிசனம், அரிசனம்ன்றது வந்து சித்த யோகம். பட்சம் சித்த யோகம். சித்தி சித்த யோகம். வியாதிபாதம் இது மரண யோகம். வரியான், வரியான் வந்து வரையான் வந்து மரண யோகம் தான் வரும். மரண யோகம் தான். பரிகம், பரிகம் வந்து சித்த யோகம். சிவம் வந்து சித்த இது அமிர்த யோகம். சித்தம் சித்த யோகம். சாத்தியம் சித்த யோகம். சுபம் அமிர்த யோகம். சுப்ரம் அமிர்த யோகம். பிரம்மம் அமிர்த யோகம். பிரம்யம் அமிர்த யோகம். யந்திரம் சித்த யோகம். வைத்திருதி அமிர்த யோகம். இது மாதிரி இருக்கு. இதுல அதுல ஒன்னொன்றுக்கும் ஒவ்வொரு யோகத்துல வரும். அதை வந்து அது அந்த அந்த நேரத்தோட கடிச்சு அது ஃபுல்லா வரணும். அதுலயே வந்து சூன்யம் கூட ஆயிடும். திதி சூன்யம் ஆகிற மாதிரி இதுலயும் சூன்யம், யோகமும் சூன்யம் ஆயிடும். என்னன்னா அந்த 60 நாழி வராம குறைஞ்சி வந்ததுன்னா இதுவும் அதே மாதிரிதான். சூரியனை பிரிக்கும் போது இதே மாதிரிதான் உங்களுக்கு 27 இது பிரிக்கும் போது, திதியை பிரிக்கும் போது 27 யோகத்தை பிரிக்கும் போது இதே 13.33 ரேகை தான் வரும். 13.33 டிகிரி ஆங்கிள் தான் வரும். ஆனா அது சூரியன்ல இருந்து சந்திரனுக்கு இருக்கிற ஆங்கிள். அது நம்ம பார்த்து நட்சத்திரம் வந்து பூமியில இருந்து சந்திரனுக்கு இருக்கிற ஆங்கிள். இதை பார்த்துக்கணும். சூரியன்ல இருந்து சந்திரனுக்கு இருக்கிற ஆங்கிள் தான் யோகம். அதனோட வட்டமே இப்படி வரும், மாறும். பூமியில இருந்து பாக்குற வட்டம் வந்து இப்படி ஒண்ணு கிராஸ் ஆகும். ஞாபகம் வச்சுக்கோ. சூரியன் ஒரு இடத்துல இருக்கு, பூமி ஒரு இடத்துல இருக்கு. சந்திரன் வந்து சுத்தி வரும்போது அது ரெண்டும் ஒரே ஆங்கிள் மீட் ஆகுது. எப்பயாவது ஒரு தடவை மீட் ஆகும். அந்த 3 ஒரே நேர் ஓட்டம் கிரகண நேரத்துல. அந்த நேரத்துல தான் உங்களுக்கு வந்து அது ரெண்டோட அந்த அவுட்டர் ரிங் இது பாக்குறோம் பாருங்க, அது அது ஒன்னா இருக்கும். இது அப்படி கிடையாது. இது வந்து சந்திரனோட வட்ட பாதை. நட்சத்திரத்தை பாக்குறது வந்து சந்திரனோட வட்டப்பாதை. வட்டப்பாதையில நீங்க 13 டிகிரி அப்படி எடுத்து போறீங்க. ஆனா அங்கிருந்து வரும்போது அதுவும் வட்டப்பாதை தான். அது இப்படி இருக்கும். மேலேருந்து கீழே வர வட்டப்பாதையா இருக்கும். சந்திரனுக்கு மேலேருந்து கீழே வந்து அப்படி சுத்தி வர வட்டப்பாதை வந்து சூரியன்ல இருந்து வருது. பூமியில இருந்து வருது வந்து சைட்ல சுத்தி வருது. அப்படியே 4 திசையை சுத்தி வர்றது இருக்கு பாத்தீங்களா? சூரியன் சுத்தி சந்திரன் சுத்தி வர்றது பாத்தீங்களா? 4 திசையை பூமியை, அந்த வட்டப்பாதை. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுதான் யோகம்ன்றது வந்து சந்திரனுக்குள்ள சந்திரனை சுற்றி இருக்கிற ரிங்கு. அந்த 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 பாதை, அந்த அளவு சந்திரனை சுற்றி உள்ள அளவு அதுதான். ஆனா இது வந்து பூமியை சுற்றுற வட்டப்பாதை நட்சத்திரத்துக்கு. அதெல்லாம் பார்த்தீங்க, இது வட்ட பாதை. பாதை இது வேற. அது வந்து சந்திரனுக்கு இருக்கிற ரிங், அவுட்டர் ரிங் வருது இல்லையா? அது சூரியன்ல இருந்து வர அவுட்டர் ரிங். அதுதான் யோகம். இதை நீங்க கரெக்டா புரிஞ்சுக்கணும். சூரியனுக்கு சந்திரனுக்கு மேல வர சந்திரனுக்கு மேல ஒரு ரிங் போட்டோம்னா எப்படி இருக்கும்? கையில விரல்ல மோதிரம் போடுறோமே, அது மாதிரி சந்திரனுக்கு மேல ஒரு ரிங் போட்டா எப்படி இருக்கும்? அதுதான் வந்து யோகத்துக்கான வட்டப்பாதை. ஒரு பாலுக்கு மேல ஒரு ரப்பர் பேண்டை, ஒரு கனமான ரப்பர் பேண்டை போட்டோம்னா ஒரு பாலுக்கு மேல எப்படி இருக்கும்? அந்த ரிங் வருது இல்லையா மேல, அந்த ரப்பர் பேண்ட் போட்டுருக்க அந்த பாதை இருக்கு பாத்தீங்களா? அதுதான் அந்த ரப்பர் பேண்ட் போட்டுருக்கு இல்லையா, அந்த ரவுண்டா, அதை 33 டிகிரியா பிரிச்சு, அது வந்து சூரியனோட மையப்புள்ளியில இருந்து, சூரியனோட மையப்புள்ளியில இருந்து 13.33 டிகிரியா பிரிச்சு 360 டிகிரிக்கு ஆனா இது அப்படி கிடையாது. இது பூமியில இருந்து சந்திரன் போற பாதை.
பாதை வந்து உங்களுக்கு நம்ம இதுல சுத்துறோம் பாருங்க, பார்க்ல நடுவில் ஒரு மண்டபம் இருக்கும், சுத்தி வரோம் இல்லையா, அந்த சுத்தி வர பாதை இது. சந்திரன் பூமியை வந்து பூமியில வந்து பூமியை வந்து சந்திரன் சுத்தி வர பாதை, அதை 13.33 டிகிரியா பிரிக்கிறது தான் நட்சத்திரம். யோகம் வந்து சந்திரனையே அதனோட அவுட்டர் ரிங்கையே 13.33 பிரிக்கிறது தான் யோகம். இதை என்ன புரிஞ்சுக்கணும் கரெக்டா. இப்ப இதுல வரும்போது இந்த யோகம் இருக்கு இல்லையா, இந்த யோகம் இது யோகம் இப்ப சொன்னேன்னா இது அமிர்த யோகம், சித்த யோகம். அது வந்து ஒவ்வொரு யோகம் வந்து அது பார்த்தாலே தெரியும். அந்த யோகம் வரும்போது அந்த கூட கிராஸ் ஆகுது இந்த யோகங்கள், இதெல்லாம் பார்க்கணும். சித்த யோகமாவே இருந்தா கூட அஷ்டமி ஆகுதுன்னா நீங்க காரியம் பண்ண முடியாது. திதி சரியா இல்லைன்னா நட்சத்திரத்திலையும் வந்து எல்லா நட்சத்திரமும் எல்லா காரியங்களும் செய்ய முடியாது. சில நட்சத்திரங்கள்ல காரியம் செய்ய மாட்டாங்க. கார்த்திகையில எல்லாம் வந்து இதெல்லாம் பண்ண மாட்டாங்க, அசுப காரியங்கள்லாம் பண்ண மாட்டாங்க. அது வந்து முருகனோட நட்சத்திரம், அதனால அதுல அசுப காரியங்கள்லாம் பண்ண மாட்டாங்க கார்த்திகை நட்சத்திரத்துல. அதே மாதிரி நிறைய காரியங்கள் நிறைய இருக்கு. அது மாதிரி அதாவது அசுப காரியம் பிக்ஸ் பண்றது, நம்மளா பிக்ஸ் பண்ணி சிலது பண்றோம் இல்லையா, அந்த மாதிரி பண்ற காரியங்கள். அசுப காரியங்கள் நிகழ்வு வேற. நிகழ்வு பெரும்பாலும் அசுப காரியம் வந்து நிகழ்வா தான் இருக்கும். அசுப காரியம் நம்ம பிக்ஸ் பண்ணி பண்றதுன்றது எப்பன்னா, சில நேரத்துல அந்த அந்த நாள்ல பண்ண முடியாத போய் அடுத்த நேரத்துக்கு நீங்க தள்ளி வச்சு பிக்ஸ் பண்றீங்கல்ல. ஒரு ஒரு அசுப காரியம் வீட்டுல ஒரு நீங்க வந்து ஒரு தவசம் கொடுக்கணும், அதுக்கு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி வீட்டுல வேற ஒரு ஒரு கெட்டது நடந்து போறது, அசுபம் நடந்து போறது. அப்போ உங்களுக்கு தீட்டு இருக்கும்போது நீங்க அந்த தவசத்தை பண்ண முடியாது இல்லையா, அந்த தவசம் நீங்க தள்ளி வைக்கிறீங்க இல்லையா. அப்படி தள்ளி வைக்கிறது வந்து அந்த கார்த்திகை மாசம் கொண்டு போகணும், அந்த கார்த்திகை நட்சத்திரத்தை கொண்டு போய் வைக்க மாட்டாங்க. அவ்வளவுதான். அது மாதிரி சில நட்சத்திரத்துலயும் இருக்கு, இது திதியிலையும் இருக்கு. அஷ்டமி நவமி அதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பார்த்து தான் கல்யாண நட்சத்திரம் தூபம் போனாலாம் பார்த்தோம். அதனால்தான் உங்களுக்கு வந்து பஞ்சாங்கத்தில் நீங்க இது எழுதும்போது, லக்ன பத்திரிகை எழுதும்போது என்ன பண்றீங்க, சுபயோக சுபதினத்தில், சுபயோகம் வெறும் சுபதினத்தில் எழுதுறீங்களா, சுபயோக சுபதினத்தில். சுபயோகன்றது இந்த 27 யோகத்துல சுபயோகம் வரணும், அமிர்த யோகம் வரணும். அப்பதான் அந்த அதை சொல்ல முடியும். அமிர்த யோகமும் சித்த யோகமும் வரலாம். கல்யாணத்துக்கெல்லாம் சித்த யோகம் வர்றது சரியில்லை. கல்யாணத்துக்கெல்லாம் பாக்குறது வந்து அமிர்த யோகம் தான் பார்ப்பாங்க பெரும்பாலும். சித்த யோகம் வந்து பரவாயில்லன்றதுதான், நெக்ஸ்ட் தான். அமிர்த யோகம் சரியா வரலன்னா சித்த யோகம் பரவாயில்லன்றதுதான். சித்த யோகம் பிரத்யேகமா பாக்குறது, சித்த யோகத்தை குறிப்பா பாக்குறது எதுக்குன்னா காரிய சித்தி தான். நீங்க எடுக்கிற காரியங்கள் சித்தி பட்டத்துக்கு தான். எடுக்கிற காரியங்கள் நிறைவேறணும், நல்லதா நடக்கணும்ன்றதுக்காக தான். ஒரு காரியம் எடுத்து நீங்க கவர்மெண்ட்ல ஒரு இது பண்ற, ஒரு இதுக்கு அப்ளை பண்றீங்க, ஏதோ ஒரு கவர்மெண்ட் அரசாங்கத்திலிருந்து ஒன்று வாங்குறதுன்றதே பெரிய பாடம் இருக்குமே. அதை வாங்குறதுக்கு ஏதோ நீங்க ஒரு இது அப்ளை பண்றீங்க, ஒரு இபிக்கு அப்ளை பண்றீங்க, ஒரு வாட்டர் லைனுக்கு அப்ளை பண்றீங்க, என்ன அதுக்கு சித்த யோகம் வாங்கணும், காரிய சித்தி, காரியத்தை சித்தம் பண்ணி கொடுக்கணும், அதுக்காக சித்த யோகம் அது பாக்குறது. அமிர்த யோகம். மரண யோகம்ன்றது வந்து எந்த காரியங்களை செய்யும் இந்த நேரத்தில் நீங்க அந்த காரியங்களை எடுத்து செய்யக்கூடாதுன்னு சொல்றதுக்காக, எந்த காரியத்தையும் எடுத்து செய்யக்கூடாது அப்படின்றதுக்காக. மரண யோகத்துல எதையும் செய்ய வேண்டாம். மரண யோகத்துல ஒன்னே ஒண்ணு மட்டும் உண்டு, ஒன்னே ஒண்ணு மட்டும் உண்டு மரண யோகத்துல. அது என்னன்னா, சடலமான ஒருத்தருடைய உருவத்தை எரிக்கிறது. அது மரண யோகத்துல பண்ணலாம், அதுக்கு மட்டும் இது இல்லை. தவசங்கள்லாம் அது தானா அமையிறது, அதெல்லாம் எந்த யோகத்துல இருந்தாலும் பரவாயில்ல, மரண யோகத்துல இருந்தாலும் பரவாயில்ல, அதை பத்தி ஒண்ணும் இல்லை. ஆக இது மாதிரி இருக்கு. இதுல வந்து உங்களுக்கு இந்த யோகத்துல பார்க்கும்போது இப்ப நீங்க நட்சத்திரம் எடுத்துட்டீங்களா, யோகத்துல வந்து உங்களுக்கு வந்து கசர யோகம்னு ஒண்ணு இருக்கு. கசர யோகன்றது தனி யோகம் கிடையாது. கசர யோகன்றது எதை சொல்லுவாங்கன்னா, நல்ல நேரம் குறிக்கிறோம்ல அதை சொல்லும் போது கசர யோகம்னு சொல்லுவாங்க. நல்ல நேரம் குறிக்கும் போது கசர யோகம். இப்போ ஒண்ணு அது எப்படி பண்ணணும்னா, இதையும் 9ஆல வகுக்கணும். அந்த உங்களோட இது நட்சத்திரம் என்னவோ அன்னைய தேதிக்கு நட்சத்திரம் என்ன நட்சத்திரம், இப்ப ஒரு மூலம்னு வச்சுக்கோங்க, அன்னைய தேதிக்கு மூலம் வந்து 19ஆவது நட்சத்திரம். அது அப்ப முடிகிற வரைக்கும் எவ்வளவு இருக்கு இன்னும், மூலம் வந்து 19ஆவது நட்சத்திரம். ஓகே, 19. அதே மாதிரி அன்னைக்கு யோகத்தை பாத்தீங்கன்னா நீங்க வந்து விருதி யோகமா இருக்குன்னு வச்சுங்க, விருதி 11, அது அது இது வந்து 11ஆவது யோகம், அது 19ஆவது யோகம், இது 11ஆவது யோகம். அதையும் 9ஆல வகுக்கணும், இதையும் 9ஆல வகுக்கணும், வகுத்து மீதி வரதை 9ஆல வகுக்கணும், வகுத்து மிச்சம் என்ன வருதோ அதை வச்சு கணக்கு சொல்லணும். அதை விட நீங்க ரெண்டையும் கூட்டி வகுத்துடலாம் 9ஆல. அதான் அவ்வளவுதான். அதுலயே 9ஆல வகுத்து மீதி வருது, இதுலயும் 9ஆல வகுத்து மீதி வருது. அது ரெண்டையும் கூட்டினா 9க்கு மேல போச்சுன்னா 9 கழிச்சுட்டு மீதி, அப்படி சொல்லணும். அதை விட அதையும் கூட்டி வகுத்துடலாம். ஒன்றும் இல்லை, விருதி வந்து 11ஆவது யோகம்,
அதே மாதிரி நட்சத்திரத்துல மூலம் பாத்தீங்கன்னா 19 நட்சத்திரம். அப்போ 11, 19, 11, 30. இந்த 30ல மீதி என்ன இருக்குது பாருங்க. 9ஆல வகுத்தீங்கன்னா 19ல இருந்து உங்களுக்கு வந்து 9ஆல வகுத்தீங்கன்னா மிச்சம் என்ன இருக்கு? அன்றைய தேதிக்கு மிச்சம் வந்து உங்களுக்கு 9, 27 3 இருக்கு. 3ன்னா அது வந்து சகர யோகம். சகர யோகம் என்னன்னா 3, 4, 0, 3, 4, 5. இது மிச்சம் வரக்கூடாது. வகுக்கும் போது மிச்சம் வந்து அது திருமண பொருத்தமும் அது மாதிரிதான். திருமண பொருத்தமும் நான் அப்புறம் சொல்றேன், அதை ஒரு நாள் சொல்றேன். கல்யாண பொருத்தம் எப்படி பார்க்கணுன்றது. 3, 4, 5 0, 0, 3, 4, 5 இருந்ததுன்னா அதுக்கு அது வந்து சகர யோகம்னு. சகர யோகம்ன்றது வந்து வாழ்க்கை நல்லா அமையாது, சரியா இருக்காது, சண்டை சச்சரவாயிடும், குறைஞ்ச வாழ்நாள் ஆயிடும். அது அதில் நிறைய இருக்கு அதுல சகர யோகத்துல. அது மாதிரி சகர யோகம் இருக்கிற இதுல வந்து சகட யோகம்னு வாங்க இவங்க சொல்றது. சாதாரணமா சொல்றது வந்து சகட யோகம், இது பண்ணக்கூடாது, இது செய்யக்கூடாது, நல்லா இருக்காதுன்னு. சகர யோகம்னு பேர். அதுக்கு பேர். அந்த சகர யோகம் வந்து 0, 3, 4, 5 மிச்சம் வரக்கூடாது. 1, 2, 6, 7, 8 வந்ததுன்னா செய்யலாம், நல்லது. அது மாதிரி கணக்கு போட்டுக்கணும். ஆக சகர யோகம் இல்லாத நம்ம பார்த்து பண்ணணும். ஆனா இவங்களுக்கு அந்த சகர யோகம்லாம் பார்க்கறதே கிடையாது. இவங்க பார்க்கறதே ஜோசியர் வந்து யாரும் பார்க்கறதே கிடையாது. இவன் பஞ்சாங்கத்தை கொடுக்கும்போதே சில நேரத்தில் சகர யோகம் பஞ்சாங்கத்தில் இந்த முகூர்த்த நாள்னு கொடுத்துருக்கானே அதில் பார்க்கும்போதே கூட சில நேரத்தில் வந்து சகர யோகம் இருக்கும். நம்ம கரெக்டாக வாட்ச் பண்ணி பார்த்தோம்னா சகர யோகம் வந்துடும். அதனால் அது இருக்கு. அதனால ஒரு ஒரு அதாவது அது சகர யோகத்தில் என்ன ஒரு இந்த 27 யோகத்தில் ஒரு யோகமும் நட்சத்திரத்துல ஏதோ ஒரு சில யோகமும், இதுல ஒரு சில யோகமும், நட்சத்திரத்துல ஒரு சில நட்சத்திரமும் ஒன்னா வரும்போது சகர யோகம் ஆயிடும். அது ரெண்டும் வந்ததுன்னா சகர யோகம் ஆயிடும். அதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியா. உங்களுக்கு இந்த மிச்சம் வருது இல்லையா, இப்ப ஏதோ இதுக்கு விருதியும் மூலமும் வந்தா சகர யோகம் இல்லையா. அதே மாதிரி நீங்க இன்னொன்னு பாத்தீங்கன்னா கண்டமும் இதுவும் பாத்தீங்கன்னா கேட்டையும் பாத்தீங்கன்னா சகர யோகம் ஆகும். அது மாதிரி இருக்கு. இதே வேற மாதிரி தான் வராது. இதே கண்டமும் மூலமும் எடுத்துட்டீங்கன்னா கண்டம் வந்து 10வது, மூலம் வந்து 19, 29, 39, 27 மீதி 2 நல்லா இருக்கு, பண்ணலாம். 2 சகர யோகம் இல்ல, 2 மிச்சம் 2 வந்ததுன்னா பண்ணலாம். அப்படி இருக்கு. ஒரு நட்சத்திரமும் ஒரு யோகமும் வரும்போது கிராஸ் ஆகும்போது சகர யோகம் எதுன்றதை கரெக்டா கண்டுபிடிக்கணும். அது இந்த கரெக்டா வரும். ஒரு சில நட்சத்திரத்துக்கும் ஒரு சில யோகத்துக்கும் சரியா வராது. எப்படியாக இந்த யோகம்ன்றது இது. யோகம் வந்து பொதுவாக பார்க்கறது வந்து நம்ம எதுக்கு பார்க்குறோம்? யோகம் பார்க்கறது சொன்ன பாருங்க, நோய் நிவாரணம், நோய் இல்லாமல் இருக்கணும், அவ்வளோதான். நோய்க்காக தான் பெரும்பாலும் பார்ப்பாங்க. டாக்டர்கிட்ட ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது, ஆப்ரேஷனுக்கு போகிறது, டாக்டர்கிட்ட செக்கப்புக்கு போகிறது, உடம்பு சரியில்லைன்னா போகிறோம் இல்லையா, அதெல்லாம் வந்து யோகத்தை பார்த்து போவாங்க. மரண யோகம் இருந்தால் போக மாட்டாங்க. சித்த யோகன்றது கூட இல்லை, அமிர்த யோகம் இருந்தால் போகலாம். சித்த யோகத்துக்கும் போகலாம். சித்த யோகம் வந்து காரிய சித்த. சித்த யோகம் வந்து ஏதாவது வீடு வாங்குறது, மனம் வாங்குறது, கவர்மெண்ட் இதில் இது பண்ணுறது, ஒரு இதை ஜெயிச்சுன்னு வருது, போட்டியில் ஜெயிக்கிறதுக்கு போகிறது, அதெல்லாம் வந்து சித்த யோகம் பார்த்து போனால் நல்லாயிருக்கும். அப்படின்னு இது யோகத்தை பற்றி இப்படி சொல்லிருக்கு. இந்த யோகத்தை வந்து இந்த யோகம் இத்தனை 27 யோகம் இருக்கிறது நிறைய ஜோசியருக்கே தெரியாது. இந்த 27 யோகம் இருக்கிறது யோகம் நல்ல யோகமாக பார்த்து சொல்லுங்கன்றது சொல்லவே தெரியாது அவங்களுக்கு. அதுக்காக காரணம் அதோட மோசம். காரணன்றது அவங்க வழக்கத்திலேயே இல்லை போல இருக்கு இவங்களுக்கு. இப்போ நம்ம சாதாரண சுபயோக சுபகரண ஏவகுண விசேஷ வசிஷ்டாயாமாசியம்னு நம்ம நாங்கள் வந்து தர்ப்பணம் பண்ணும்போது அதை சொல்லுவோம், கரணத்தை சொல்லுவோம். சுபயோக சுபகரணம் சொல்லுவோம். ஏன்னா அமாவாசை வந்துட்டு அன்னைக்கு தான் நீங்கள் அமாவாசையை பண்ணி தான் ஆகணும். அது என்ன காரணமாக இருந்தாலும் சுபகரணமாக இருந்தாலும் இல்லைன்னாலும் நீங்கள் அது இருந்து தான் ஆகணும். அதுலேயும் கரணத்துலேயும் இருக்குது 4 பாப கரணம். அதெல்லாம் நான் நாளைக்கு வந்து கரணத்தை பற்றி பேசும்போது சொல்கிறேன். 7 சுபகரணங்கள் 7 இருக்கு, 4 உபகரணங்கள் இருக்கு. 4 உபகரணங்கள் வந்து பாவ சம்பந்தப்பட்ட காரணங்கள்னு சொல்லுவாங்க. ஆல்ரைட், தேங்க்யூ.